நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். டே ரகு அண்ணே, இந்த அன்பு அகிம்சை இதெல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லடா. டீசெண்டா நடந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லடா. எல்லாத்தையும் நாமளும் ட்ரை பண்ணிட்டோம்ல. ஆமாண்ணே. அப்புறமும் இவனுங்க உண்மையை சொல்ல மாட்டேங்கிறானுங்க. இனி கடைசி வாய்ப்பு. சொல்றா, எங்க தங்கச்சியை என்னடா பண்ணீங்க? எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ஏய் சாஜி, நீ அனுபவிப்படா. உன்னை ரத்தம் கக்க வைப்பண்டா. என்ன ரத்தம் கக்க வைப்பியா? அண்ணே வேணாண்ணே, தங்கச்சி கொடுத்த வாக்க நிறைவேத்துங்க. இவனை நாங்க பாத்துக்கிறோம். அண்ணா, உண்மையை சொல்றான். சொல்றா, உயிரோட போக முடியாது. போதும் ரகு, இவனுங்களுக்கு அந்த டோரை கொஞ்சம் ஓபன் பண்ணி காட்டு. ஓகேண்ணே. டேய், அதை எடுக்கவா? நான் சொல்லிடுறேன். ரகு, இவனுக்கு சொல்றதை ரெக்கார்ட் பண்ணிக்கோ. சரிங்கண்ணே. ஆர்பி பேலஸுக்கு சியோன் கம்யூனிகேஷனோட எக்ஸிக்யூட்டிவா போயிருந்தேன். அங்க அருண் அஞ்சனாவை நான் பார்த்தேன். எனக்கு இருந்தது ரெண்டே நோக்கம்தான். கார்ப்பரேட் இந்தியாவோட இமேஜை கெடுக்கிறது, இன்னொன்று அஞ்சனாவை எப்படியாவது நான் அடையணும்னு ஆசைப்பட்டது. அதுக்கு அவ ஒத்துக்கல. அருண் வேற என்னை போட்டு அடிச்சிட்டான். அதுக்கு பழி வாங்கறதுக்காக நான் எஸ்ஐயோட சேர்ந்து வேலை பார்த்தேன். நிறுத்து, மிச்சத்தை இவன் சொல்லுவான். சொல்றா. அஞ்சனாவையும் அருணையும் விபச்சார வழக்கில் கைது பண்ண சொல்லி பிரவீன் சொன்னான். 5 லட்சத்தை வாங்கிட்டு சொன்ன வேலையை நான் செஞ்சேன். பிரவீன் பேப்பர்காரங்களையும் சேனல்காரங்களையும் வர வச்சு அதை ஃப்ளாஷ் பண்ணான். போதும். மேடம், நான் தான் சாஜி. என்னாச்சு? அந்த 2 பேரையும் தூக்கிட்டோம். எங்க கஸ்டடியில தான் இருக்காங்க. அவன் உண்மையை சொல்லிட்டானா? ஆமா, சொல்லிட்டான். அதை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அதை இப்ப பேப்பர் ஆஃபீஸ்க்கும் சேனலுக்கும் கொடுக்க போறோம். தேவைப்பட்டா சேனலுக்கும் அவனை தூக்கிட்டு போறோம். வெரி குட் சாஜி. எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்கள வெளியில விட்டா போதும். அந்த பிரவீனோட கையையும் காலையும் கட்டி அவனை தூக்கிட்டு போய் சியோன் கம்யூனிகேஷன் கம்பெனியோட வாசல்ல வீசிட்டு வா. சரி மேடம். தேங்க்யூ. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மேடம். இது எங்க பிரச்சனை மேடம். அப்புறம் இது தங்கச்சிக்கு தெரியக்கூடாது. நான் பாத்துக்கிறேன். சரி மேடம். அஞ்சனா, நம்ம மெட்டல் இண்டஸ்ட்ரீஸ் பிரச்சனையை நீ கொஞ்சம் கவனிமா. ஸ்கிராப் கணக்கு காட்டாம வெளியில அனுப்புறாங்க. அதோட ஃபைலை ஒரு ரெஃபரன்ஸ்க்காக உன் கேபின்ல நான் வைக்க சொல்லியிருக்கேன். ஓகே மேடம். சுஜா, இன்னைக்கு அருண் கிட்ட உன் கல்யாண விஷயத்தை பத்தி பேச முடியல. நான் சொன்னா அவன் நிச்சயமா கேட்பான். இப்பெல்லாம் வேண்டாம் மேடம். ஏய், என்ன? சீக்கிரமா உன் கல்யாணத்தை முடிக்கணும். அருண் வேற பொண்ணை பாக்குறதுக்கு முன்னாடி அவன் கிட்ட பேசி ஆகணும். உங்க அம்மாவையும் இங்க வர சொல்லு. வேணும்னா கொஞ்ச நாளைக்கு அவங்க இங்கேயே தங்கட்டும். நம்ம அருணுக்கு
சுஜாவை கட்டி வைக்கலான்னு நினைக்கிறேன். என்ன? சரி மேடம். ம், சரி, நாம நாளைக்கு பேசலாம். ஹே சுஜா, நீ ரொம்ப ராசியான ஆள் தான். அருணுக்கு நல்ல வேலை இருக்கு, ஜாலியா வாழலாம். அவனோட கேரக்டருக்கு நான் கேரண்டி. அவன் உனக்கு கிடைச்சா உனக்கு லாட்டரி அடிச்ச மாதிரி தான். எனக்கு ஒன்றும் தேவையில்லை. தேவையில்லையா? அதே என்கிட்ட சொல்ற, மேடம் கிட்ட சொல்லு. காலையில தான் மேடம் சொன்னாங்க, வேண்டான்னு சொல்ல எனக்கு தைரியம் இல்லை. அப்ப வாழ்க்கை முழுக்க கல்யாணம் பண்ணிக்காமலே இருக்க போறியா என்ன? அதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான். என் வாழ்க்கைய ஒரு எக்ஸாம்பிள் தானே. எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? கல்யாணம் வேணான்லாம் நான் சொல்ல மாட்டேன். சரி, இன்னைக்கு கட்டிக்கு போற பையன் எப்படி இருக்கணும்னு சொல்லு. சாதாரண ஆளா இருக்கணும். அப்படின்னா கொஞ்சம் பணம் இருந்தா போதும். அழகு கொஞ்சம் இருக்கலாம். உயரம் நல்ல ஹைட்டா இருக்கணும். ஆட்டோ ஓட்டுனா கூட போதும்ல. ம். ஆனா முன்னாடி அவரு ரவுடியா இருந்திருக்கணுமே. ம். ஒரு தங்கச்சி இருக்கணும். ம். அப்புறம் அவருக்கு விபின், ரகு, ராபின் இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும். கரெக்டா? ஆமா. வேற எப்படிலாம் இருக்கணும்னு ஏதாவது இருக்கா? ஷாஜின்னு இருக்கலாமே. அருவா சாஜியா? அருவெல்லாம் வேணாம். சரி இரு, நான் மேடம் கிட்ட போய் சொல்லிட்டு வரேன். ஐயோ, என்னால முடியாது, எனக்கு பயமா இருக்கு. நீயே சொல்லு ப்ளீஸ். வாய்ப்பு வரட்டும், சொல்றேன். என்ன தனியா உட்கார்ந்துருக்கீங்க? யாருக்காக வெயிட் பண்றீங்க? எனக்காக தானே? இன்னைக்கு நான் எம்டியோட மருமகளா கார்ப்பரேட் ஆபீஸ்க்கு போனேன்ல, அங்க ரொம்ப அன்பா எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் என் மருமக சொல்றபடிதான் கேட்கணும்னு சொன்னாங்க. உண்மையிலேயே சந்தோஷத்தால மனசு நிறைஞ்சிருக்கு. ஆனா நான் சந்தோஷம்லாம் பட்டுக்கல. மேடம் ஏன் திடீர்னு இப்படி ஆயிட்டாங்கன்னு எனக்கு யோசனையா இருக்கு. எனக்கு ஏதோ பெரிய ஆப்பு வரப்போகுதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. கொல்ல போறாங்களா துரத்த போறாங்களான்னு தான் தெரியல. எதுவா இருந்தாலும் நான் தான் அனுபவிக்க ரெடி ஆயிட்டான்ல, அது போதும் எனக்கு. சரி வாங்க நம்ம ரூமுக்கு போலாம். அம்மா உன்னை பயங்கரமா எதிர்ப்பாங்க, ஃபேஸ் பண்ணிக்கோ. திரும்பியெல்லாம் இப்போ நீ பார்க்க வேண்டாம், எல்லாத்தையும் யோசனை பண்ணி முடிவு பண்ணலாம். உன்னை அழிக்கிறதுக்காக எதை வேணாலும் நான் பொறுத்துப்பேன். என் விஷயத்துல உனக்கு ஒரு டென்ஷனும் வேண்டாம். நீ சொன்னா சர்வன்ட் வேலையை கூட நான் பார்ப்பேன். அது போதும். யுத்தம் எனக்கும் அம்மாவுக்கும் தான். இதுக்கப்புறமா அவன் எப்படி இங்கே இருக்கான்னு நான் பார்க்குறேன். மனு, என்னை ஏன் வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க? நீ என்னை கைவிட்டுறாத. நான் உன் கூடவே இருப்பேன், வா. வா, வீட்டுக்குள்ள போய் யுத்தத்தை ஆரம்பிக்கலாம். வலது காலை எடுத்து வச்சு வா.
உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் புரிஞ்சுக்கிட்டது கரெக்டா இருந்துச்சுன்னா உன்னோட அழிவுக்கான பாதைய நீயே திறந்து வச்சிட்டேன்னு அர்த்தம். இன்னையிலிருந்து இவ தான் என்னோட வைஃப். உங்க மருமக அஞ்சனா கிடையாது. உன்னால எப்படி இவ்வளவு முட்டாள்தனமா சிந்திக்க முடியுது? ஆமா, நீ என்ன படிச்ச? நான் உன்னை படிக்க அனுப்பின காலேஜோட பேரு முட்டாள்கள் கல்லூரி இல்லையே. இது நான் அஞ்சனாவை மருமகளா ஏத்துக்கிட்டதுக்கான பதில் இல்லையா? அம்மா, நான் உங்களோட புள்ளமா, அந்த குணம் எனக்கும் இருக்கும்ல. பிசிக்கலி வேணா நீ என்னோட பையனா இருக்கலாம், ஆனா என்னோட மகனா இருக்கிறதுக்கான தகுதி உனக்கு இல்ல. ஏன்னா உனக்கு இருக்கிற அறிவு பிக் ஜீரோ. அதுவும் நீ எப்ப சொடக்க போட்டு கூப்பிட்டாலும் வரத்துக்கு தான் உன் கூடவே ஒருத்தி ரெடியா இருக்காளே. இப்போ எந்த ஆர்குமெண்ட்டுக்கும் நான் ரெடியா இல்லை. டிவோர்ஸ் வந்ததும் மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணுவேன். அது வரைக்கும் சோனா இங்கே தான் தங்குவா, என்னோட மனைவியா மட்டும். அந்த சலுகை எல்லாரும் கொடுக்கணும், நீங்களும் தான். சுஜா, சோனாக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடு. பாத்தியா? பார்த்தேன். இனி என்ன பாம் வெடிக்க போதோ தெரியல. என்னாலதான் இதெல்லாம் பண்றாரு. வைஃபுங்கிற அந்தஸ்தை கொடுத்துட்டாராம். அந்த சுமைய யார் தலையில வைக்கிறதுன்னு நானே யோசிச்சுட்டு இருக்கேன். ரூமை ரெடி பண்ண சொன்னார்ல, நீ போய் அந்த வேலையை பாரு. என் புருஷனோட பைத்தியம் மாறணும்னா நான் கிளம்பி ஆகணும். அப்படிலாம் நான் சட்டுன்னு கிளம்பிட மாட்டேன். எனக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புத்தி தெளிய ஆரம்பிச்சிருக்கு. புரியலையே. நிராயுத பாணியா நான் நிக்க மாட்டேன். நான் கிளம்பட்டுமா? என்ன பிளானோட நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க? அம்மாவையும் புள்ளையையும் அழிக்க போற. அத கேப்பே இல்லாம செஞ்சுக்கிட்டே இருப்ப. சரி, இனி நம்ம மோதல் நேருக்கு நேரா இருக்கும். இது நாள் வரைக்கும் உனக்கு கிடைச்சது 2 சலுகைகள். ஒன்னு, நீ ராஜீவ் அண்ணாவோட பொண்ணு. 2வது, இந்த வீட்டிலேயே வளர்ந்த ஒரு பொண்ணு. இது 2ம் இனிமே உனக்கு கிடையாது. ஒரு எதிரிய எல்லாத்தையும் அனுபவிக்க தயாரா இருந்துக்கோ. சொல்லிட்டு வந்திருந்தேன்னா பொக்கையோ மாலையோ பெரிய விளக்கு ஆர்த்தி தட்டுன்னு ஒன்னு வரவேற்றிருப்பேன். முறைகேடான பொறுப்புன்னு சொல்ற மாதிரி இது முறை தவறுன கல்யாணம். நீ முன்னாடி பார்த்த அஞ்சனா கிடையாதுன்னா ஜாக்கிரதையா இருந்துக்கோ.
அஞ்சனா, நமக்கு ஒரு நல்ல ஹோம் நர்ஸ் வேணும் பிரதீபாவை பாத்துக்கிறதுக்கு. இப்போ உடனே இல்ல, 2-3 மாசம் கழிச்சு பார்க்கணும். ஏன்னா சுஜா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவாள்ல. பேசு. சுஜாவுக்கு பையனை பிடிச்சிருக்குல்ல? இரு, சொல்லு. என்ன? ஒன்றும் இல்லை. சரி நீ போ சுஜா, நாங்க சாப்பிட்டுக்கிறோம். சுஜா உங்ககிட்ட என்ன சொல்றா? அவ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. அப்படியா? அது யாருன்னு உனக்கு தெரியுமா? யாருமா அது? சொன்னா உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல. எனக்கு பிடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல, சுஜாவுக்கு பிடிச்சிருக்கணும். சாஜி அண்ணன் தான். நம்ம சாஜியா? ஆமா. இப்ப அவரு மாறிட்டாரு. அது எனக்கே தெரியும். ஆனா அவனோட பேர்ல ஏகப்பட்ட கேஸ் இருக்கேமா. அதெல்லாம் முடியட்டும். என்ன? ஓகே. கேஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கல்யாணம் பண்றதுதான் நல்லது. சரி பாத்துக்கலாம். சாப்பிடு. இன்னொரு முக்கியமான விஷயம், மனு சோனாவோட வந்ததை பாத்தியா? பார்த்தேன். இன்னும் அவன் பிரச்சனையை உண்டாக்குறான். ஆனா நீ அதெல்லாம் கண்டுக்காத, அதை நான் டீல் பண்ணிக்கிறேன். அவன் என்ன செய்யறான்னு அவனுக்கே தெரியல, முட்டாள் மாதிரி நடந்துக்கிறான். அவனோட ஈகோ தான் அவனை இந்த மாதிரி காரியம் எல்லாம் செய்ய வைக்குது. வீட்டுக்கு ஒரே பையன் இல்லையா? எல்லாரும் சேர்ந்து செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கோம். ஏன் அஞ்சனா, ஓ மனசுல 1% கூட மனு இல்லையா? மனசுல 100% இருந்தா கூட அவரை நான் காதலிக்கணும்லாம் இல்லையே. மனுஷார காதலிக்க ஒரு காரணம் கூட இப்ப அவர்கிட்ட இல்ல. எல்லாம் மாறணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். இது எனக்கும் என் மருமகளுக்கும் மட்டும்தான். இதை தொடாத. சாரதா, எனக்கு ஃபுட் எடுத்துட்டு வா. என்னோட ஃபுட் எங்க? உங்களுக்கு இங்க ஃபுட்டு வைக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க மேடம். மேடமா? பேரை சொன்னா போதும். பொண்ணை விட இவ சின்னவதான் சாரதா, பேரை சொல்லியே கூப்பிடு. சாரதா, எனக்கும் சோனாவுக்கும் ஃபுட் அரேஞ்ச் பண்ணு. உங்களுக்கு மட்டும்தான் சார் இருக்கு. யார் சொன்னது அப்படி? நான் தான் சொன்னேன். எந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு. வேணும்னா அவங்க சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். சாரதா நீ போ. சரிங்க மேடம்.
பசிக்குது, உடனே நான் சாப்பிட்டாகணும். சரி வா, நம்ம ஏதாவது சமைக்கலாம். சாரதா, ஆ 2 சப்பாத்தி இருந்தா கூட. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஷோ, சரி, என் ஃபுட்டை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் வா. ஆமா, அத பார்த்துட்டு தான் மறுபடியும் திட்டுவாங்க. ஆன்ட்டி என்னமோ பிளான் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம ஏதாவது ரெடி பண்ணலாம் வா. அஞ்சனா எங்க போனா? அருண் வேண்டான்னு மேடம் கிட்ட சொல்லிருப்பாளா? ஷூ. அஞ்சனா என்னாச்சு? என்ன? ஓ, சோனா வந்த விஷயமா? அவ வேலையை பாக்குறா, நான் என் வேலையை பாக்குறேன். அது இல்ல, கல்யாண விஷயம் மேடம் சொன்னது. அது மேடம் சொன்னது கல்யாண விஷயம்லாம் இல்ல. என்ன கோவப்படுத்தனா சோனாவை இங்க கூட்டிட்டு வந்திருக்கானா. ஐயோ அது இல்ல, ஏன் கல்யாண விஷயம்? ஆ, அத சொல்றியா? அது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அருணோட தான். அதுல மேடம் ரொம்ப உறுதியா இருக்காங்க. நீ உன் அண்ணன் விஷயத்த சொல்லலையா? சொன்ன, அது வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஷாஜி திரும்பவும் அருவாளை தூக்க மாட்டான்னு என்ன நிச்சயங்கிறாங்க. உன் மேலதான் சத்தியம் பண்ணிருக்காருல்ல, இனி எடுக்க மாட்டாரு. அப்போ உனக்கு ஷாஜி அண்ணன் போதும். காதல் முத்திடுச்சோ? லவ் எல்லாம் இல்ல, உன் மேல இருக்கிற அன்புதான். ஷாஜி அண்ணனா இருந்தா நீ ஏன் நாத்தனார் ஆயிடுவ? உன்னை விட்டு பிரிய என்னால முடியாது. உன்னை அவ்வளோ பிடிக்கும். என்ன மூணாருக்கெல்லாம் அனுப்பி வச்சிடாத. ஐயா, என்ன இது? நீ எப்பவுமே என்னோட ஃப்ரெண்டு. நான் உன்னை அப்படி அனுப்பி வச்சிருவேனா? ஷாஜி அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க மேடம் ஒத்துக்கிட்டாங்க. உண்மையாவா? உண்மையாதான். சமைச்சு சாப்பிட்டாவது இங்க இருந்தாகணும். நம்ம லட்சியம் தான் முக்கியம். ஐயோ, என் பேக் எங்க இருக்கு? யார் இப்படி பண்ணிருப்பா? இந்த வேலையை பண்ணது யாரு? தைரியம் இருந்தா நேர்ல வாங்க. என்னாச்சு? இங்க பாரு, என் லக்கேஜ் எல்லாம் தூக்கி வெளியே வச்சிருக்காங்க. ரூம் வேற லாக் பண்ணிட்டாங்க. இத பண்ணது யாரா இருந்தாலும் சரி, இப்பவே முன்னாடி வாங்க. இந்த வேலையில என்கிட்ட வேணாம். மனு அவ்வளவுதான் இருக்கும், அவ பண்ண வேலைதான். அஞ்சனா இல்ல, நான் தான் செஞ்சேன். இந்த ரூம் கெஸ்ட் வந்தா தங்கறதுக்கானது. நீ என் கெஸ்டே கிடையாது. ஏன் கெஸ்ட்? இந்த வீட்ல இப்ப முடிவெடுக்க வேண்டியது நான் தான். சொத்துல பாதி பங்கு எனக்கு இருக்குங்கிறத மறந்துடாதீங்கம்மா. உரிமை வேணும்னா நீ கோர்ட்ல கேஸ் போட்டுக்கோ. இவ இந்த வீட்ல தங்குறதா இருந்தா சர்வெண்டோட ரூம்ல தான் போய் தங்கணும். அதுக்கு மேல ஏதாவது வாலாட்டினா எல்லா லக்கேஜையும் தூக்கி ரோட்ல வீசிடுவேன். நான் தான் சொன்னல, ஆன்ட்டி ஒரு முடிவோட தான் இருக்காங்க. நானும் ஒரு முடிவோட தான் இருக்கேன். சரி சரி, நீ வா. ஓகே, இன்னைக்கு நாம இங்க படுத்துக்கலாம். நாமலா? நீ படுக்கிற ரூம்லயா? தூங்கிட்டு இருக்கிறவள மயக்கம் அடைய வைக்க குளோரோஃபார்மோட போனவ நீ. இங்க பாரு, நான் இங்க படுத்துக்கிறேன். நீ போய் சர்வன்ஸ் ரூம்ல போய் படு. இல்ல, நான் இங்க ஓரமா கீழே படுத்துக்கிறேன். ஐயோ வேண்டாம்பா, எனக்கு உன் மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல. வா 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 வா, கிளம்பு. அங்க அங்க வா, சொல்றேன். நான் எதுவும் பண்ண மாட்டேன். ரூம் இருக்கு, போ. அங்க போய் தூங்கு, போ. கீழே படுத்துக்கிறேன். நான் சொல்றேன், சரி போ. சோனா
சோனா ப்ளீஸ். வேற எந்த ரூமுக்கு போனாலும் அம்மா துரத்திடுவாங்க. சர்வெண்ட் ரூம் தான் இப்போதைக்கு சேஃப்டி. எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு டீ கூட போட்டு தரல. எவ்வளவு நமக்கு டீ போட்டு தர மாட்டாளுங்க. என்ன தூங்கலையா? ஆமாமா, ஏசி ஃபர்ம் பெட்லாம் இல்லையே. எவ்வளவு கொசு தெரியுமா? ஒரு செகண்ட் கூட என்னால தூங்க முடியல. அஞ்சனாவை தூங்க விடாம ஆக்கலான்னு நினைச்சோம். இப்போ நம்ம தூக்கம் போயிடுச்சு. காலையில இருந்து ஒரு டீ கூட கிடைக்கல. சரி, நீ போய் டீ போட்டு எனக்கு ஒன்று எடுத்துட்டு வா. என்னால கிச்சன் வேலையெல்லாம் பார்க்க முடியாது. எல்லா விஷயமும் ஸ்மூத் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஸ்மூத் ஆகணும்னு உனக்கு தோணுதா? அவ போயிட்டானா எல்லாம் ஸ்மூத் ஆயிடும். போகணும்ல. போகணும். அதுக்கான ஆபரேஷனுக்கு பிளான் பண்ணுவோம். ஆட்டு சூப்ல சைனடை மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாமா? அவளும் செத்துருவா. அதெல்லாம் வேண்டாம், அவ சாவே கூட. அவளை சாகடிக்க வேண்டானா உனக்கு இப்பவும் அவ மேல கொஞ்சம் அன்பு பாக்கி இருக்கு. உனக்கு தான் தெரியும்ல, எனக்கு நிறைய பொண்ணுங்களோட கனெக்ஷன் இருந்துச்சு. அது எதுவுமே காதல் கிடையாது. ஆனால் என்னோட லைஃப்பில் நான் ஒரே ஒருத்தியை தான் லவ் பண்ணியிருக்கேன். அது இவ மட்டும்தான். அதோட நினைவெல்லாம் மனசுக்குள்ளேயே தானே இருக்கும். ஆனால் இப்போ அவளை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவ போயிட்டு திரும்ப வந்துட்டானா? வாய்ப்பே இல்லை. நீ போய் டீ போட்டு எடுத்துட்டு வா. சாரதா, எனக்கு ஒரு டீ போட்டு தரியா? நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க மேடம். உங்களுக்கு நான் டீ போடல. டீ, காஃபி, டிஃபன், ஸ்நாக்ஸ்னு எதுவும் கொடுக்க கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. என்கிட்ட இருந்து நீ எவ்வளவு காசு வாங்கியிருப்ப? அதுக்கு கொஞ்சமாச்சும் விசுவாசம் இருக்கா? என் நிலைமைய புரிஞ்சுக்கங்க. நான் டீ போட்டு தர்றத மல்லிகா மேடமும் அஞ்சனா மேடமும் பார்த்தா இப்பவே துரத்திடுவாங்க.
உனக்கு என்ன வேற வேலையே கிடைக்காதா? இந்த மாதிரி வசதியெல்லாம் வேற எங்கேயும் கிடைக்காதே. அப்படின்னா நீ எனக்கு டீ போட்டு தரமாட்ட. அஞ்சனா மேடத்துக்கு போட்ட டீ இருக்கு, அதை தரவா? குடு. சாரதாக்கா, எனக்கு டீ எங்க? உங்களுக்கு தான் எடுத்துட்டு வரலான்னு இருந்தேன். சாரதா அக்கா, இந்த வீட்ல உள்ளவங்களுக்கு மட்டும்தான் ஃபுட் தெரியும்ல? தெரியும். நம்ம வீட்டுக்கு அகதியெல்லாம் வந்திருக்காங்க. 2-3 நாள் அவங்களே இங்க சமைச்சு சாப்பிட்டுட்டோம், புரியுதா? சரிதான். சரி, 3 நாளுக்கு அப்புறமா பண்ணிக்கலாம். ஆனா பொருள் எல்லாம் அவங்களே வாங்கிட்டு வந்து குக் பண்ணிக்கணும். நீ என்னதான் சொல்றன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அடடா, புரிஞ்சிருச்சா? அப்ப அந்த அளவுக்கு உனக்கு மூளை இருக்கு. உன்னை பத்தி தான் நான் இப்ப சொன்னேன். உன்னை பத்தி மட்டும்தாண்டி சொன்னேன். சுஜாவுக்கு டீ எங்க? போட்டுட்டேன். ஊத்தி கொடு. சாரதா, டீ பவுடர் எங்க இருக்கு? அந்த ஷெல்ஃப்ல இருக்கு. அஞ்சனா, இன்னைக்கு நீ ஆபீஸ் போகலையா? அப்போ உனக்கு விஷயம் தெரியாதா? நேத்து வரைக்கும் மனுஷா தானே கார்பரேட்டோட வைஸ் சேர்மன். நாளையில இருந்து நான் தான் வைஸ் சேர்மன். அப்புறம் வைஸ் சேர்மன் ஆயிட்டா விவாகரத்து பண்ண கூட நான் இங்கிருந்து போக வேண்டாம்ல? இந்த வைஸ் சேர்மன் அடுத்ததா எம்டி ஆக முடியுமா? அடுத்ததான் என்னை எம்டி ஆக்கணும்னு தான் என்னோட மாமியார் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் என்னோட ஆட்டத்தை பார்க்க போறேன். அதோடு இந்த அகதிகளை எல்லாம் அடிச்சு துரத்தணும். சாரதாக்கா, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நானும் மேடமும் சொல்றது மட்டும் தான் கேட்கணும். சரி மேடம். அவளுங்க ஆட்டோலாம் முடிய போகுது. அத நான் ஆரம்பிக்க போறேன். சாரதா, வாஷ் பண்ண நிறைய துணி இருக்கு. நீ வாஷ் பண்ணி தரியா? இல்ல மேடம், என்னால முடியாது. நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தாலே அவ்வளவுதான். பிரதிபா, நான் அஞ்சனாவை என் மருமகளா ஏத்துக்கிட்டதுக்கு பின்னாடி எந்த ஒரு தப்பான எண்ணமும் இல்ல. அவளோட நல்ல மனசு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனி என்னைக்குமே அவ மேல அன்பா இருப்பேன். அஞ்சனா உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை இந்த குடும்பத்தை விட்டு வெளியில அனுப்பவே மாட்டேன். மனுவையும் திருத்தி ஆகணும். அஞ்சனாவோட மனசுல அவனுக்கு இப்ப இடமே இல்லை. அவங்கள நம்ம சேர்த்து வைக்கணும். நீ மட்டும் நல்லா பேசக்கூடியவளா இருந்தா இந்நேரம் எல்லாத்தையும் சரி பண்ணிருப்ப. நீ சீக்கிரமா குணமாகணும் பிரதீபா. நீயும் கடவுளை வேண்டிக்கோ. நாம ரூமுக்கு போலாம் பிரதீபா. கார்ப்பரேட் இந்தியாவின் விபச்சாரம் என்ற செய்திக்கு பின்னால் சியோன் கம்பெனிக்கும் சப் இன்ஸ்பெக்டருக்கும் தொடர்பு. இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டதுக்காக வருந்துகிறோம். இன்றைய
முக்கிய செய்தி. கார்ப்பரேட் இந்தியாவில் விபச்சாரம் என பரவிய செய்தி தவறு என நிரூபணமானது. கிண்டி காவல் நிலையத்தை சேர்ந்த எஸ்ஐயும் மூளையாக செயல்பட்ட பிரவீனும் அனைத்து உண்மைகளையும் கூறினர். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். நியூஸ் வந்திருக்குது. நானும் பார்த்தேன், டிவிலையும் வந்துருச்சு. 2 பேரும் என் கஸ்டடியில தான் இருக்காங்க. அடிச்சிங்களா? நான் அடிக்கல, ஆனா பசங்க விளையாடிட்டானுங்க. அவனுங்க உண்மையை சொல்லவே மாட்டானுங்க. என்ன சார்? உனக்கு தெரியாதா சாஜி? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தரை நீ தூக்கியிருக்க. வா, அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு. இன்னைக்கு பேப்பரை பார்க்கலையா சார்? பார்த்தேன், ஆனா கேஸ் உடனே முடியாத சாஜி. என் ஸ்டேஷன்ல மட்டும் கிடையாது. சரிவா, ஜீப்ல ஏறு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. எனக்கு தெரியும், சாஜி அரெஸ்ட் பண்ணது தானே. இன்னைக்கு கோர்ட்ல ஆஜர் பண்ணுவாங்க. ஆனா நான் ஜாமீனுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேன். இனிமே சண்டைக்கெல்லாம் போக மாட்டேன்னு சொன்னாரு. ஆமா, எனக்கும் அது தெரியும். ஆனா அவனை எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியாதுல்ல? தெரியாது. ஒண்ணு, குளோபல் மீட்டிங்க்கு போனப்ப உன்னையும் அருணையும் விபச்சார கேஸ்ல அரெஸ்ட் பண்ண அந்த சப் இன்ஸ்பெக்டரை தூக்குனது சாஜி கிட்ட இதெல்லாம் சொன்னதே நான் தான். வந்த நியூஸ பொய்ன்னு சொல்ல அவங்கள தூக்கி ஆகணும். எல்லா உண்மையையும் அவங்க வாயாலேயே சொல்ல வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டான். அதனாலதான் நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் இப்ப மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. நீ நியூஸ் கேட்டல? கேட்டேன். நீ ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது தேவையில்லாம உன்னை ஒருத்த வந்து சீண்டுனான்னா சாஜியோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அண்ணன் கொலை கூட பண்ணிடுவாரு. எதுக்காக அப்படி பண்ணணும்? என்ன அவருக்கு அவ்வளவு பிடிக்கும். அதேதான், அந்த எஸ்ஐயையும் பிரவீனையும் சாஜி ஒரு அடி கூட அடிக்கல. உனக்கு கொடுத்த வாக்கு அவன் இப்ப வரைக்கும் காப்பாத்துறான். இப்ப உனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுல? அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணத நீ பார்த்தத அவன் பார்த்துட்டான். தங்கச்சி எங்க அவனை தப்பா நினைச்சிருவாளோங்கிற பயம்தான் அவனுக்கு. இன்னைக்கு 12 மணிக்கெல்லாம் ஜாமீன் கிடைச்சிரும். நீயே போய் அவனை கூட்டிட்டு வா. கூப்பிடுறேன். ஹலோ, இங்க என்ன பண்ற? துணி வாஷ் பண்ற. யார்கிட்ட பெர்மிஷன் கேட்ட? சாதாரணமா அப்படி யார்கிட்டயும் கேட்டதில்ல. இந்த வீட்ல கேட்டுதான் ஆகணும். முதல்ல நீ இந்த வீட்டுக்கு யாரு? மனு கூட்டிட்டு வந்த பொண்ணுதான் நான். அது நீ கிடையாதே, அது அஞ்சனா வச்சே. அவ போனதுக்கு அப்புறம் என்னதான் கல்யாணம் பண்ணிப்பான். ஓ,
அவ அப்படி போனாதானே அப்புறமா பாத்துக்கலாம். ம்? இப்போ இந்த வீட்ல உனக்கு எந்த உரிமையும் இல்ல. இந்த வாஷிங் மிஷினை யூஸ் பண்ண உனக்கு ரைட்ஸும் இல்ல. இதுக்குள்ள போட்ட துணியெல்லாம் நீயே எடுத்துரு. அத மனு சொல்லட்டும். இந்த வீட்ல நான் எடுக்கிறது தான் முடிவு. என்ன? என்னோட துணியை நான் வாஷ் பண்ண கூடாதா சொல்றாங்க. அப்போ உனக்கு இந்த வீட்ல எந்த உரிமையும் இல்லையா? என்னம்மா இவ வாஷ் பண்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்க பாரு, ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாம் வந்து தங்கிட்டு போற இடம் இது கிடையாது. மா இவளை நான் தான் கூட்டிட்டு வந்தேன். நீ கூட்டிட்டு வரதா இருந்தா நீ கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை வாங்கி அதுல இவளை கூட்டிட்டு போய் தங்க வை. இந்த வீட்ல நான் எடுக்கிறது தான் முடிவு. அதனால நான் சொல்றபடிதான் கேட்டு நடக்கணும். அப்படி இல்லைன்னா வெளியில போலாம். நான் கொஞ்சம் பணம் தேவைன்னு கம்பெனி கேஷியருக்கு கால் பண்ணேன். உங்க பெர்மிஷன் வேணும்னு சொல்லிட்டாரு. ஆமா, என்ன தேவை எதுக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஃபுட், ட்ரெஸ் அண்ட் அகாமடேஷன் அது மட்டும் தான் அலௌட். எனக்கு வேற எந்த தேவையும் இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். ஆனா அது என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். நல்லா குடிச்சிட்டு ஆட்டம் போடவும் கண்டவளையெல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சு சாப்பாடு போடவும் உனக்கு என்னால பணம் கொடுக்க முடியாது. இன்னையில இருந்து நீ சொன்னா இங்க எதுவும் நடக்காதுன்னு நான் நிரூபிக்க போறேன். இங்க பாரு, உனக்கு துணி துவைச்சுதான் ஆகணும்னா வெளியில துணி துவைக்கிற கல் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்க. அதை வேணா நான் ஃப்ரீயா தரேன். மனு, இப்படிலாம் அடிமையா என்னால இருக்க முடியாது. நீ உன் உரிமையை பத்தி பேச வேண்டியதானே? இன்னும் அதிகபட்சம் 1.5 மாசம் தான். டிவோர்ஸ் வர வரைக்கும் சிவில் கேஸ். அம்மா சுப்ரீம் கோர்ட்டுக்கே போவாங்க. மினிமம் 10 வருஷம். அது வரைக்கும் என்ன பண்றது? ஒரு 2 நாள் எனக்கு டைம் கொடு. நான் சில பிளான்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.